இன்னைக்கு வீடியோவில் சுவையான கனவா ஃபிஷ் கிரேவி பண்ணுறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கனவா மீனை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சனால உங்களுக்கு லைட்டாக எல்லோ விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடைசியாக இறக்கும்போது தேவையான போடுறதுக்கு கொத்தமல்லியும் வச்சுருக்கோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடுனோன்னா எண்ணெய் ஊற்றலாம். நாங்கள் 5 டீஸ்பூன் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடு ஏறட்டும். ஃபஸ்ட்டு சூடு வரணும்னா கடுகு போடுவோம். அடுத்தது சீரகம், உடனே கருவேப்பிலையும் போட்டுடலாம். எனக்கு வெங்காயத்தை கொஞ்சம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்குவோம். அப்படியே இப்போ வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்து வதக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே தக்காளியும் கூட சேர்த்துப்போம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். கூடவே உப்பும் போட்டுருவோம். உப்பும் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம் நல்லா. கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம். அப்படி இதில் இப்போ தேவையான மிளகாத்தூள், அடுத்தது மல்லித்தூள், கடைசியாக கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டலாம். கடைசியாக இதில் கனவா மீனை உள்ளே போடலாம். இப்போ எல்லாத்தையும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் நல்லா. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விட்டோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான எவ்வளவோ. சில பேர் 1 கிளாஸ் ஊற்றலாம், இல்லைனா 1.5 கிளாஸ் ஊற்றலாம். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நாங்கள் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ இது கொஞ்ச நேரம் குக்காக விடுவோம். அப்படி இப்போ இது 8 நிமிஷம் நம்ம வேக வச்சுருக்கோம். 8லேருந்து 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சுருக்கோம். இப்போ திறந்து பார்க்கலாம். மேலே தான் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. அப்படின்னா உள்ளே சுத்தமாக தண்ணி இல்லை, கிண்டினா தெரியும். இப்போ இது கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட வேண்டியதான். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சுவையான கனவா மீன் கிரேவி ரெடி. நம்ம இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சாம்பாரோடு சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் கனவா ஃபிஷ் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.